Hello teachers, very good morning. In the video la vandu Lamy oda theorem நம்ம வந்து GeoGebra software யூஸ் பண்ணி visualize பண்ணிட்டு இருக்கோம். So இந்த Lamy theorem வந்து நம்ம GeoGebra Classic 5 அல்லது ஆன்லைன்ல இருக்கக்கூடிய GeoGebra graphing calculator யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு இன்டராக்டிவ் கண்டென்ட்டா மாத்தலாம். So நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது எப்படி எடுத்துட்டு போய் டீச் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணப் போறோம். வாங்க பார்க்கலாம். First நம்ம டூல்ஸ்க்கு போலாம். Tools போனீங்கன்னா லைன்ல வெக்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்குவோம். இங்கே ஆரிஜின்ல இருந்து ஸோ இங்கே ஒரு வெக்டர், அதே போல் இந்த பக்கம் ஒரு வெக்டர் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அல்ஜிப்ரா வியூவில் போய் பார்க்கலாம். நமக்கான u அண்ட் v அப்படின்னு ரெண்டு வெக்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு வெக்டர் டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த வெக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா மைனஸ் ஆஃப் u ப்ளஸ் வின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ wன்னு ஒரு வெக்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த u வெக்டர் கிளிக் பண்ணால் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதோடைய கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே போல் v கிளிக் பண்ணால் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோடைய கலரையும் நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ Lamy தேட்டத்தை வெரிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு இங்கெல்லாம் ஆங்கிள் டிஃபைன் பண்ணணும். ஸோ அகைன் கோ டு டூல்ஸ் போகிறேன். டூல்ஸ் போனோடனே பாருங்கள் மெஷரில் ஆங்கிள்னு இருக்குது பாருங்கள். இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த u வெக்டர் அண்ட் v வெக்டர் ரெண்டு கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகிடுச்சு. அதே போல் v வெக்டரையும் w வெக்டர் கிளிக் பண்ணுறேன். பீட்டான ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் w வெக்டர் அண்ட் u வெக்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆங்கிள் கிரியேட் ஆகலை. இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த பியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே போல் இதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பீட்டா அண்ட் ஆல்ஃபாலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆங்கிள் டூலை கிளிக் பண்ணிவிட்டு w அண்டு யூவை கிளிக் பண்ணுங்கள். காமான்னு ஒரு ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகிருக்கும். மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு அல்ஜிப்ராவை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு ப்ராப்பரான வேயில் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ இங்கே ஆல்ஃபாவை கிளிக் பண்ணி அதோடைய கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோடைய ஒபாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பீட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு அதோடைய கலர் சேஞ்ச் பண்ணி அதோடைய ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே போல் காமாவை கிளிக் பண்ணி அதோட கலர் சேஞ்ச் பண்ணி அதோட ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ விசுவலாக பார்க்கும்போது கிளியராக தெரியணுங்கிறதுக்காக இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம். இப்போ நமக்கு இந்த கிரிட் ஆக்சஸ்லாம் வேணாம் அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஆக்சஸில் ஆக்சஸை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ கிரிட்டில் போனீங்கன்னா நோ கிரிட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம Lamy தியரத்தை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு u பை சைன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா பீட்டான்னு கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு கீபோர்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏபிசியில் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதில் பீட்டான்னு கொடுக்குறேன். கரெக்டாக இங்கே நம்ம உள்ளே வச்சுட்டு ஸோ பீட்டான்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ஏங்கிற லேபிளில் u பை சைன் பீட்டா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஏவுக்கு வந்து அப்சல்யூட் வேல்யூ பார்க்கணும். ஸோ ஏபிஎஸ்ங்கிறது தான் கீ. ஏபிஎஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலே ஸோ இந்த மாதிரி மாடலஸ் சிம்பிள் வந்துடும். ஸோ உள்ள ஏ கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வேல்யூ வந்து நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. அதே போல் v பை சைன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா காமா. ஸோ காமா வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ சிங்கிற லேபிள் வந்துருக்கு. ஸோ அதோடைய ஏபிஎஸ் வேல்யூ கொடுத்துட்டு சீனு கொடுங்க. ஸோ அதோட வேல்யூ நமக்கு என்ன தான் கிடச்சிருக்குன்னா 6ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது w பை சைன் என்ன கொடுக்கணும் ஆல்ஃபா. ஆல்ஃபான்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஈங்கிற லேபிளில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு ஏபிஎஸ் அப்சல்யூட் வேல்யூ எடுப்போம். என்டர். இங்கே பாருங்கள் மூணோட வேல்யூ, அதாவது u பை சைன் பீட்டா, v பை சைன் காமா, w பை சைன் ஆல்ஃபா மூணோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 6 6 6ன்னு இருக்குது. இப்போ இந்த மூணு வேல்யூமே நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஏபியில் பிசியில் ஏதாவது ரெண்டு வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் நான் பியை செலக்ட் பண்ணி நான் ட்ராக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் சைமல்டேனியஸாக அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதே போல் சியை சேஞ்ச் பண்ணுறோம். பாருங்கள் மூணு வேல்யூஸ் என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ஒரு டெக்ஸ்ட்டில் அந்த Lamy தியரத்தை கொண்டு வர போகிறோம். டூல்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே வச்சு கிளிக் பண்ணலாம். லேட்டஸ்ட் ஃபார்மில் எனபிள் பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா அட்வான்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட் ஃபார்மில் கிளிக் பண்ணுங்கள். a by b ன்னு இருக்கும்.
ஸோ இந்த ஏல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூ வெக்டர், அதாவது யூ. பியில் என்ன போகிறீங்கன்னா சைன், நம்ம என்ன பண்ணணும்னா சைன் பீட்டா. அப்போ இதில் போனீங்கன்னா இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பீட்டா இருக்கும். ஸோ இங்கே ப்ரிவியூ பாருங்கள். ஸோ அப்போ இங்கே ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம், வெளியில் வச்சு ஈக்குவல் டு, அதே போல் லேட்டஸ்ட் ஃபார்முலாவில் டிவிஷன் ஏ பை பின்னு எடுத்துக்கோங்க, இல்லை வி பை சைன் என்ன பண்ணணும்னா காமா, திரும்ப ஆல்ஃபா பீட்டாவில் போயிட்டு காமா சூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு திரும்ப லேட்டஸ்ட் ஃபார்முலாவில் ஏ பை பி, ஏக்கு பதிலாக டபிள்யூ, பிக்கு பதிலாக சைன் என்ன கொடுக்கணும் ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா பீட்டா சிம்பிள்ஸில் இருக்கும் ஆல்ஃபா கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த கீபோர்டை க்ளோஸ் பண்ணிங்க, ஓகே கொடுத்துருங்க. இந்த மூட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்னா டீசெலக்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், நமக்கு u பை சைன் பீட்டா, v பை சைன் காமா, w பை சைன் ஆல்ஃபான்னு இருந்துச்சு. இதை கிளிக் பண்ணி அதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் டெக்ஸ்டோட சைஸை அதிகப்படுத்திக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே இன்புட்டை கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த அல்ஜிப்ரா வியூ எனேபிள் பண்ணிக்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், இங்கே வச்சு கண்ட்ரோல் ஏ காப்பி, ஓகே கொடுத்துருங்க. திரும்ப இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு, ஸோ இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு அந்த வேல்யூஸை போடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிச்சோன்னா யூ பை சைன் பீட்டா, அதோட வேல்யூ என்னென்னா பி, பின்னு லேபிள் இருக்குது. அட்வான்ஸில் போனீங்கன்னா இங்கே ஜியோஜிப்ரா சிம்பிள் இருக்கும், அதில் போனீங்கன்னா இந்த பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட், ப்ரிவியூவில் பாருங்கள் அந்த வேல்யூ இங்கே வந்திருக்கும். அதே போல் இந்த வி பை சைன் காமாவுக்கு ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு ஈக்குவல்ட்டு போட்டு இந்த ஜியோஜிப்ராவில் போயிட்டு இந்த டிங்கிற வேல்யூயை கொடுத்துட்டு ப்ரிவியூ பாருங்கள் 6 ஈக்குவல் டு 6. அதே போல் இங்கே லாஸ்ட்டாக ஈக்குவல் டு கொடுத்து ஜியோஜிப்ராவில் போயிட்டு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள், இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் எஃப்னு கொடுத்துருக்கோம். ஸோ எஃப் ப்ரிவியூ பாருங்கள் கரெக்டாக வந்துருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ இதை கிளிக் பண்ணால் திரும்ப என்ன ஆகுதுன்னா அந்த டெக்ஸ்ட் வருது. கேன்சல் கொடுத்துட்டு இங்கே டூல்ஸில் போய்ட்டு இங்கே மூவ் டூலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே செலக்ட் பண்ண இந்த டெக்ஸ்ட்டுங்கிற டூல் வந்து டிசபிள் ஆகிடும். ஸோ இப்போ இது கிளிக் பண்ணிட்டு இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பேக்ரவுண்ட் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. நமக்கு வேணும்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கலாம். திரும்ப கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் மீடியம் போல்டு இப்படி வச்சுக்கலாம். இப்போது இந்த அல்ஜிப்ரா கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த அல்ஜிப்ரா வியூ ஹைட் ஆகிடும். ஸோ நம்ம இன்னும் டைட்டில் கொடுக்காமல் இருக்கோம். திரும்ப டூல்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் ஸோ இங்கே வச்சு கிளிக் பண்ணி லாமிஸ் தியரம் கொடுத்துக்கலாம். தியரம் ஓகே, அல்ஜிப்ரா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டெக்ஸ்ட் கலர் இன் போல்டு லார்ஜ். அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த லாமிஸ் தியரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிஆர்சி இந்த 2 பாயிண்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணி மூவ் ஆர் ட்ராக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லாமிஸ் தியரம் இதோடைய ஸ்டேட்மெண்ட் ஹோல்ட் ஆகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது இதோடைய 3 ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் வேல்யூஸை கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கண்டென்ட்டை வந்து ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கலாக விஸ்வலைஸ் பண்ணி காமிக்கும்போது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக அவங்க விஸ்வலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.